எம்பெருமானே, நமது தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த வேலை கிடைக்கக்கூடாதா? எம்பெருமானை சேவித்து புண்ணியம் தேடுவதை மனப்பூர்வமாக விரும்பும் எனக்கு இந்த வக்கீல் வேலை கிடைத்து இருக்கிறதே, அதுவும் வீரபத்திரனை மற்றவர்களை விசாரிக்கும் பணி எனக்கா வர வேண்டும்? நடப்பது நடக்கட்டும். அவரவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைத்தால் தானே அவரவர் திறமையை காமிக்க முடியும். பரவாயில்லை, தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும். வீரபத்திரனை ஏன் சுட்டீர்கள்? கூறுங்கள் கேப்டன் பிரபாகரன் அவர்களே. டிஎஸ்பி, கலெக்டர், எம்எல்ஏவை ஏன் சுட்டீர்கள்? கேப்டன் பிரபாகரன் அவர்களே, இதுதான் என்னுடைய இன்னைய வழக்கு. கூறுங்கள். வீட்டிற்கு புளியோதரை நெய்வேத்தியம் செய்து பெருமாளை செவிக்க வேண்டும். சீக்கிரம் கூறுங்கள். வீரப்பட சுட சொல்லி அரசாங்கம் உயிரோடையோ பணமாகவோ பிடிக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டாங்க. நான் என் உயிரைய உடைய வச்சு வீரப்பனை பிடிச்சேன். ஆனா சட்டம் ஒழுங்க காப்பாற்றுற டிஎஸ்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, மக்களுக்காக துண்டாற்ற வேண்டிய ஒரு கலெக்டர், இவங்க 3 பேரும் வீரப்பனை சுடுறதுல என்ன நியாயம் இருக்கு? எந்த சட்டம் சொல்லுது? இந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கு எங்க துறையை சேர்க்காம காவல்துறையை சேர்த்து 180 பேர் உயிரை விட்டுருக்காங்க. இவங்க இறந்த குடும்பத்துக்கு வெறும் 20,000. வீரப்பனை பிடிச்சு கொண்டு வந்தா இவங்க 3 பேரும் சுட்டு கொள்றது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் தீர்ப்பு மகேச தீர்ப்புங்கிறத நம்புறவன் நானு. 3 பேரும் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு சுட்டு கொண்டாங்களே, அது நியாயம்னு நீங்க சொல்லுது. என்ன இருந்தாலும் சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்தது தவறு. சட்டத்தை நான் கையில் எடுக்கலாம். சட்டம் ஒழுங்க காப்பாத்துறவங்க அவங்க 3 பேரும் கையில எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சது நானு, சுட்டது அவங்க. வருஷம் தான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற அவசியம் இருக்கா? தான் மனைவிக்கு நெகு நட்டு வாங்கணுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல தான் வாரிசுகளுக்கு வேலை வாங்கணுங்கிறதுக்கு பணம் தேவைப்படுதா? இவங்க 3 பேருக்கும் சமுதாயத்தில் வாழ்றதுக்கு பணம் தேவைப்படுது. வீரபத்திரம் போல பணத்தை சம்பாரிச்சு கொடுக்க ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால அவங்களால உருவாக்கப்பட்டவன் தான் இந்த வீரபத்திரம். அவங்க பண்ணது தவறுன்னு பட்டுச்சு, அதனால நான் சுட்டேன். இதுல என்ன தவறு இருக்கு? மக்கள் தீர்ப்பு மகேச தீர்ப்பு. மக்கள் சொல்லட்டும், எனக்கு தண்டனை கொடுத்த சொல்லி நான் ஏத்துக்கிறேன். நன்றி. எப்பா முடியலப்பா.